வணக்கம். இன்றைய சினிமா செய்திகள்ல நம்ம பார்க்க போறது காந்தாரா 2 படத்தை பத்தி தான். கர்நாடகாவை சேர்ந்த ரிஷப் ஷெட்டி அவரே இயக்கி நடிச்சிருந்த காந்தாரா படம் 2022 செப்டம்பர்ல பேன் இந்தியா படமா வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையே திரும்பி பார்க்க வச்சுது. KGF படத்தை தயாரிச்ச ஹம்பாலே பிலிம்ஸ் தான் இந்த படத்தையும் தயாரிச்சிருந்தாங்க. 16 கோடி பட்ஜெட்ல தயாரிச்ச இந்த படம் 400 கோடிக்கும் மேல வசூலிச்சு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்லயும் இடம் பிடிச்சுது. காந்தாரா படத்துல ரசிகர்கள் பார்த்த பஞ்சூர்லி தெய்வத்தோட காட்சியே பிரமிப்ப தந்துச்சு. இந்திய சினிமாவுக்கு இந்த மாதிரி காட்சிகள் புதுசுன்னு கூட சொல்லலாம். பஞ்சூர்லி ஆட்டம் அப்படிங்கிறது கர்நாடகா மாநிலத்துல இருக்கிற துளு நாட்டுப்புற வழிபாட்டுல ஒரு முக்கிய தெய்வமா வணங்கப்படுது. தட்சிண கன்னடம் மற்றும் உடுப்பி மாவட்ட கிராமப்புற மக்களால் ஆடப்படும் பூதகோலா ஆட்டத்தின் ஒரு பகுதியாக பஞ்சூர்லி வழிபாடு இருக்கு. துளு மொழியில பஞ்சூர்லினா காட்டுப்பன்றி குட்டின்னு பொருள்படுது. ஆண் காட்டுப்பன்றியோட தெய்வீக ஆவிதான் பஞ்சூர்லி ஆட்டமா வெளிப்படுது. விவசாயிகள் தங்கள் பயிர்களை அழிக்கிற காட்டுப்பன்றிகளை தடுக்க அவற்றின் ஆவிகளை வழிபட தொடங்கிட்டாங்கன்னு இது பற்றிய குறிப்புகள் சொல்லுது. இந்த வழிபாட்டை காந்தாரா படம் பிரதிபலித்ததால கர்நாடகா மட்டுமின்றி தென்னிந்தியா முழுவதிலுமே இந்த படம் ரசிகர்களால கொண்டாடப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். 2022 வெளியாகி சக்கப்போடு போட்ட இந்த படத்தோட 2ஆம் பாகம் அக்டோபர் 2ஆம் தேதி வெளிவர காத்துட்டு இருக்கு. இதனுடைய படப்பிடிப்பு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து துக்ககரமான ஒரு செய்தி தினம் தினம் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. 2ஆம் பாகத்தையும் ரிஷப் ஷெட்டி தான் இயக்கி நடிச்சிருந்தாரு. படப்பிடிப்பு சிவமோகா, அகும்பே ஆகிய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கு நடந்த அசம்பாவித சம்பவங்கள் படப்பிடிப்பு குழுவினரை பீதி அடைய வச்சிருக்கு. முதல்ல நடிகர்களை ஏற்றி சென்ற வேன் விபத்துக்குள்ளாச்சு. ஆனா அதிர்ஷ்டவசமா யாரும் உயிரிழக்கல. ஆனா இந்த படத்துல பணியாற்றின 32 வயசே ஆன தொழில்நுட்ப கலைஞரான கபில் மே மாசம் 6ஆம் தேதி கேரளாவுல சௌபர்ணிகா நதியில மூழ்கி உயிரிழந்துட்டாரு. இதே காந்தாரா படத்துல நகைச்சுவை நடிகரா நடிச்ச 33 வயசையான ராகேஷ் புஜாரி தனது நண்பரோட திருமணத்துக்கு போன போது நிகழ்ச்சியில நடனமாடி கொண்டிருக்கும் போதே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு. இந்த மரணத்தோட சோகம் மறைவதற்குள்ளாகவே இந்த படத்துல பணியாற்றின கேரள மாநிலம் திரிசூரை சேர்ந்த பிஜு விகே தான் தங்கியிருந்த விடுதியிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது ஒட்டுமொத்த படக்குழுவினரையும் அதிர்ச்சி அடைய வச்சது. அடுத்து சிவமோகா மாவட்டத்துல இயக்குனர் ஷெட்டி மற்றும் அவரது குழுவினர் 30 பேரை ஏற்றிக்கிட்டு போன படகு விபத்துல சிக்கி கேமரா உபகரணங்கள் எல்லாம் தண்ணீர விழுந்து சேதமாகிடுச்சு. இப்படி அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் படக்குழுவினர் மத்தியில ஒரு இடம் புரியாத பயத்தை கிளப்பி விட்டுருக்கு. ஏன்னா இந்த படம் பஞ்சூர்லி தெய்வத்தை மையப்படுத்தி வெளிவரதுனால அதுதான் பழிவாங்கிடுச்சோன்னு பீதியில இருந்துச்சு படக்குழு. படத்தோட நாயகன் ரிஷப் ஷெட்டியே நான் 4 முறை மரணத்தை சந்திச்சேன்னு வெளிப்படையா சொல்லி சாண்டல்வுட்டையே அதிர வச்சுட்டாரு. காந்தாரா 2ஆம் பாகமான தி லெஜண்ட் சாப்டர் 1 வரும் அக்டோபர் 2ஆம் தேதி திரைக்கு வரவிருக்கிற சூழ்நிலையில செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த படத்தோட ட்ரெய்லர் தென்னிந்திய மொழிகள்ல வெளியாகி இணையத்துல பல மில்லியன்களை கடந்து வைரல் ஆகிட்டு வருது. தமிழ்ல ரிஷப் ஷெட்டிக்கு வாய்ஸ் கொடுத்திருக்கிறவரு நம்ம JB மணிகண்டன். காந்தாரா முதல் பாகத்தோட முடிவுல இருந்து தொடங்குது சாப்டர் 1 படத்தோட ட்ரெய்லர். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கதை விரியுது. அப்பா இந்த இடத்துல ஏன் மறைஞ்சாரு? காந்தாராவின் தெய்வம் காணாமல் போன இடத்துல இருந்தே கதை தொடங்குது. இது முன்னாடி இதுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படிதான் நம்ம சொல்ல போயிட்டு இருக்கோம். ஆனா தீம் சேம் தானே. காந்தாரா வேர்டு தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதை தவிர அதை விட்டு வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த வேர்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல போறோம், எதை பத்தி நம்ம படம் பேசுது, ஒரு டெஃபினெட்லி இட்ஸ் டாக் அபவுட் த ட்ரைப்ஸ். அந்த ட்ரைபை பத்தி அவர் என்ன இருந்தாங்க அதை நம்ம பேசுவோம், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த மிஸ்ட்ரி இருக்கும். நீங்க காந்தாரில் என்னென்ன ரசிச்சிங்க நீங்க, அது இன்னும் அழகா இன்னும் இதுல வந்துடும். இப்போ கேரளால தையம் இருக்கு. நம்ம கோஸ்டல் கர்நாடகால மங்களூர், குந்தாப்பூர் அந்த இடத்துல எல்லாமே தெய்வக்கோலம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும். இப்போ நீங்க தமிழ்நாடு போனீங்கன்னு இந்த காவல் தெய்வம் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கும், கிராம தெய்வம் இந்த மாதிரி எல்லாமே. சோ நம்ம ரூட்ல இருக்குது. காடுகளை ஆடும் பழங்குடிகளோட வாழ்வை கெடுக்க ஒரு அரசன் இருக்கிறாரு. அவன் தொந்தரவுல இருந்து மக்களை காக்க கடவுளான சிவபெருமானே பூமிக்கு ஒரு சிவகணங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறாருன்னு படம் முழுக்க அமானுஷ்ய காட்சிகளோட திகில் கிளப்புன்னு தெரியுது. காந்தாராவுக்குள்ள ஒருபோதும் செல்லாதீர்கள்னு அரசன் தன் பிள்ளைகளுக்கு சொல்றது படம் மீதான எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. 2022 வெளியான காந்தாரா பாகம் 1 படத்தோட வசூல பாகம் 2 முறியடிக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கு படக்குழு. தீபாவளிக்கு முன்னாடியே அக்டோபர் 2 படம் வெளியாகிறதுனால எதிர்பார்ப்பும் கூடியிருக்கு. பஞ்சூர்லி தெய்வம் என்ன செய்ய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.